பாத்துக்கினியா சுப்ரிஸ்தானே? சிவசிவா சிவசிவா சிவசிவா, நான் உன் கையில சொல்லிக்கிறது சரியா போச்சு இல்ல? வா. ஏ குட்டி, உன்னை போற மானங்கட்டவங்க எல்லாம் விட்டு வச்சுக்கினா என்ன ஆகும்? ஒரே பாயாகும். ஓய் பிரம்மச்சாரி, எழுந்துருமையா. யார் நீங்களா? உமக்கு ஏன் இந்த கெட்ட புத்தி? ஆத்துல தங்க மாட்டம் கௌரி இருக்கச்ச இந்த பாழ சகவாசம் இருக்கு. உம சொல்லி குத்தம் இல்ல. இந்த பாவி இருக்காளே, என்ன வசியம் பண்ணாலும் இந்த குடிசையிலேயே வந்து அடைஞ்சு கிடக்கிறீர். ஏதாவது பிராய்ச்சித்தம் பண்ணி தொலைச்சிடுவோம். எழுந்து வரோம். இவர மயக்கின்னு கௌரிமா வாழ்க்கைய பாயாக்குறது பத்தாதுன்னு அவங்க குட்டிக்கு ஒரு தீய வச்சுக்கிஞ்சாடியா மூதேவி. என்னது கௌரியம்மா வீட்டுல தீயா? ஐயோ, கௌரிக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. கௌரி ஏடி பெருசா நச்சுக்கிற? கௌரிமா வீட்டுக்கு நீ தீ வச்சுக்கல? சோமாரி, கௌரியம்மா வீட்டுக்கு நானா தீய வச்சுக்கிறேன்? தீய வச்சுக்கனா அவன் மூஞ்சி வச்சுக்கிறேன். அநியாயமா பேசிக்கனா நான் கைங்க போட சாக்குறது. இந்திரா 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 பத்தினி இவ சொல்லி நானா அப்படியே பறிச்சுக்குவான். நீ தீ வச்சுக்கலனாடி இந்த தீவெட்டி உன் வீட்டுக்கு முன்னால எப்படி வந்துச்சு? இது என்ன அநியாயம்? நான் சத்தியமா சொல்லிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இங்க படுத்துக்கிட்டு கிடந்தேன். ஆமா, நீயே சொல்லியா? ராவுபுரா உன்னை விட்டுட்டு எங்காச்சும் போய்கிறேனா? அப்படின்னா ராவுபுராவும் ரெண்டு பேரும் சிவசிவா சிவசிவா. ஏன் சாமி, இந்த குட்டி ராவுபுரா இங்கதான் இருந்துக்கினாரா வேற எங்கேயாவது போய்கினாரா? உண்மையை சொல்லு. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் அசந்து போய் தூங்கிக்கிட்டு இருந்தேன். பாதி ராத்திரியில ஒரு தடவை முழிச்சு பார்த்தேன். அப்போ இவ என் பக்கத்துல இல்ல. இத காட்டி வேற என்ன வேணும் சாட்சி? ஐயோ, எனக்கு ஒண்ணு இவ மேல ஆசை இல்ல. இவதான் என்னை எப்படியோ மயக்கி கொண்டு வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க தொந்தரவு கொடுக்குறான். ஐயோ மச்சா, இது என்ன ஆக்கறம்பு மச்சா, கடவுளுக்கே ஆவாது. நான் தான் நீங்க இருக்க வேணாம் அந்த கௌரிய கட்டிக்கிட்டு போது சொல்லிக்கினேனே. நீதான புடிவாதமா என்கிட்டயே இருந்துக்கனே. சண்மத்துக்கு நான் தாண்டி உனக்கு புரிசேன். உன்னை கட்டாய காப்பாத்துவேன்னு தலைவேலை வச்சுக்கிட்டு கூத்தாடிக்கினியே. இப்ப இத்தனை பேருக்கு முன்னால என்ன கைய விட்டுட்டியே மச்சா, இது அடுக்குமா? மூடுவாய. இவரு எம்மா பெரிய ஜாதி புள்ள, ஏதோ இடம் வெட்டும் கொஞ்சம் நடவடிக்கை அப்படி இப்படி இருந்துக்கினாலும் வாயில பொய்யா வந்துக்கோ. நீ முடியாம வாய. வேலையே பயிர மேய்ச்சிக்கிச்சுன்னா பயிர கதை என்ன ஆவறது? புருஷங்கள்லாம் இப்படி அக்கிரப்பு செய்துக்குன்னா உலகத்துல இருக்கிற இந்த பாய பொம்பளைங்க கதை என்ன ஆவறது மச்சா? உலகத்துல இருக்கிற பொம்பளைங்களை பத்தி நீ ஏண்டி கவலைப்பட்டுக்கிற? இப்ப வாங்காது என்னன்னு நினைச்சு பாத்துக்க. உன்னாட்டம் மானம் கெட்டவளையெல்லாம் விட்டு வச்சிருந்தா ஊருக்குள்ள மழை கூட பெய்யாது. நாளைக்கே பஞ்சாயத்து கூட்டி உனக்கு சரியான தண்டனை கொடுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து எதுக்கு வீரப்பா? அங்கேயும் நீதான் தரப்பு. நமக்குள்ளவே பேசி சுழுவா ஏதாவது தண்டனை கொடுத்துக்கோ. அவன் சின்ன பொண்ணு. அதெல்லாம் முடியாது சாமி. இவனுக்கு கொடுக்கிற தண்டனை மைத்த பொண்டுகளுக்கெல்லாம் பாடமா இருக்கணும். நெருப்பு வச்சவனுக்கு நெருப்புலையே தண்டனை. ஈட்டிட்டு போங்கடா, ஈட்டிட்டு போங்கடா. ஒரு பேச்சு கேட்டுக்கோ மச்சான். இந்த உடம்பு உசுறு எல்லாம் உனக்கு நான் சொந்தம் கொடுத்துக்கினேன். அதுக்கு இப்படி ஒரு முடிவு கட்டணும் நீ நினைச்சுக்கினா அது இஷ்டம். ஆனா எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் கிடையாது மச்சான். கட்டு வருத்து மேல சத்தியமா சொல்லிக்கிறேன் மச்சான். நீ அந்த கௌரி அம்மாவையே கண்ணால கட்டிக்கினேன். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துக்கங்க. ஆனா ஒண்ணு, அந்த கௌரி அம்மா ரொம்ப சாது, சூதுவாது தெரியாத அப்பாவி பொண்ணு. உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிற மச்சான். எனக்கு செஞ்ச கொடுமைய அந்த கௌரி அம்மாவுக்கு செஞ்சிடாத மச்சான், செஞ்சிடாத. எங்க கையில நாடகம் ஆடிக்கிற போடா மச்சான். மச்சான், என்ன கொடுத்துறதுக்கு அப்பால அந்த சாம்பல் மேல உன் கையால ஒரு கை தண்ணி ஊத்துற மச்சான். அது போதும். உன் மேல என் உசிரியா எடுத்துக்கிட்டு தானே. அதுக்கு இந்த உதவியாக்க செஞ்சிட மச்சான். மச்சான் கள்ள புருஷனை நினைச்சு நினைச்சு ஐட்டு ஐட்டு சாப்பிட்டு. அப்படி எல்லாம் சொல்லிக்காதையா, கடவுளுக்கு பொறுக்காது. என்னடி வாசல் இருக்கீங்க? நாய் யாருது? பரப்படுங்க பரப்படுங்க.
வேண்டிக்கிறப்ப இருந்தா வேண்டிக்கா. எனக்கு வேற எந்த சாமியும் கிடையாதியா. நான் நம்பிக்கை இருக்கிற சிவசாமி தான் என்ன வந்து காப்பாத்தணும். காப்பாத்துவாரு காப்பாத்துவாரு. இந்நேரம் அக்கறையில அவருக்கும் கௌரியம்மாவுக்கும் கண்ணாரம் நடந்துக்கிட்டு இருக்கோம். சாமி சாமி, நம்ம கங்கம்மாவை அங்க நெருப்பு வச்சு கொளுத்தாங்க. கங்கா மாப்பிள, கங்கா சாமி, கங்கா சாமி, கங்கா சாமி, கங்கா சாமி, கங்கா சாமி, கங்கா சாமி. சிவசாமி அக்கறையில நீஞ்சிட்டு வர்றாரு. அவரை முதல்ல பிடிச்சுக்கிட்டு தப்பிக்க முடியாது அவசியப்பட்டு இருக்காரு. பிரமாதம் பிரமாதம். 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போய்க்கிறாங்க. போய் சாமி, சாமி, நான் மெய்யாலுமே உன்னை தவிர வேற யாரையுமே நேசிக்காத பத்னின்றது நெசமானா? உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு சக்தி கொடு. இந்த பாவிங்களுக்கு சரியான தண்டனை கொடு. ஓடிக்கா. சாமி, சாமி, நம்ம மாப்பிள்ளையா முறை பிடிச்சிருச்சு. ஐயோ, நம்ம கங்கம்மாவை அடிச்சு விரட்டி ஐயாவை காப்பாத்தி கூட்டி வந்துட்டாங்க. அப்படியா? ஐயா, கௌரி, கௌரி, மச்சான். மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாப்பிள சுவாமி, மச்சான். சுவாமி. கௌரி, கங்கை உன் மங்கலத்தை காப்பாத்திட்டாமா. ஆமா கௌரி, கங்கா இல்லன்னா மாப்பிள கதி அதோ கதி. மச்சான், கௌரி அம்மா வந்துக்குது. கண்ணை தொட்டுக்கிட்டு பாத்துக்க மச்சான். சுவாமி, கௌரி அம்மா, இனிமே இவரு உனக்கு தான் சொந்தம். உன் சொத்து உன்கிட்டயே படிச்சுக்கணும். எடுத்துக்கம்மா. இல்ல கங்கா, நீ எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுத்தவ. அப்ப நீ சொன்ன இல்லையா, 2 பேரும் ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஐயோ ஐயோ, எங்கனாச்சும் இப்படி நடக்குமா? கௌரி அம்மா, உன்கிட்ட நான் போட்டிக்கு வந்துக்க மாட்டேன்னு அப்பயே வாக்கு கொடுத்துக்கினேன் இல்லையா? உனக்கு தான் தெரியுமே. நீங்க 2 பேரும் கண்ணாலம் கட்டிக்கின்னு சுகமா இருந்துக்கினா எனக்கு அதுவே போதும். இல்ல கங்கா, போட்டிக்கு வந்தவனே இல்ல, நான் தான். இவர் உயிரை காப்பாத்தின உனக்கு தான் இவர் சொந்தம். ஆனா பொண்ணா பிறந்தவ ஒரு புருஷனை மனசால நினைச்சுட்டா அவளுக்கு வேற வாழ்வே கிடையாது. அதனால நான் உங்ககிட்ட கை நீட்டி பிச்சை கேட்கிறேன்.
போட்டின்னு நினைக்காம உன் வாழ்வுல எனக்கும் கொஞ்சம் பங்கு கொடு தங்கச்சி. கௌரியம்மா கௌரியம்மா வாடாம்மா வாடா. தங்கச்சி கிட்ட அக்கா காரி கை நீட்டி பிச்சை கேட்டுக்கலாமா? என்ன தார்ந்தாலும் எல்லாத்துக்கும் முந்தி வந்தவன் நீ. உனக்கு அவர் மேல உள்ள பாத்தியம் எப்படி விட்டுக்கும்? எந்த சன்பத்துல வந்துகின சாபமோ இல்ல என்னடா நம்ம வீட்டுக்காரர் தான் பிச்சை எடுத்துக்கினவராச்சே, நாமளும் பிச்சை எடுத்துக்கினாதான் சரியான பத்தினி ஆக முடியும் நினைச்சுக்கினியோ? உன் தங்க கைய நீட்டி இந்த தங்க கிட்ட பிச்சை கேட்டுக்கினிய தாயே, என்கிட்ட பிச்சை கேட்டுக்கினிய தாயே. கௌரியம்மா இனிமே நான் மாத்திரம் இல்ல அவரும் கூட உனக்குள்ளதாம அடக்கம். இந்த தங்கச்சியை ஏத்துக்க அக்கா. தங்கச்சி அடி பராசக்தி, இந்த பொம்பளைங்க சண்டைக்கு ஆரம்பிச்சாதான் ஓய மாட்டேங்கிறாங்கன்னா சமாதானத்துக்கு ஆரம்பிச்சும் ஓய மாட்டேங்கிறாங்களே. ஏன்பா இப்படி மரமாட்டு நின்று இருக்கே? சீக்கிரமா போய் 2 மணவர தயார் பண்ண வேண்டாமா? எதுக்குடா 2? முன்ன கல்யாணம் பண்ணு 1, இப்ப 2 ஆச்சே. போடா பேசாம இரு. அத்திம்பேரே, சுப்படி சொல்றது உங்களுக்கு சம்மதமா? அதுல சந்தேகம் என்ன? அக்கிரமம் அக்கிரமம். ஒரு மீனவ பொண்ணை நம்ம பொண்ணோட சேர்த்து வச்சு கல்யாணம் பண்றதா? இதுக்கு நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்க இங்கேயே இருங்க, நாங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிறோம். சாப்பாட்டுக்கு வேலைக்கு வந்து நல்லா கொட்டிங்க. வாங்க மாப்பிள்ளை போல வாங்க. சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ. அடடா, என்ன சனிதேவா, கங்கா ஸ்நானம் பூஜை எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு வருகிறார் போல இருக்கிறதே. ஆமா, ஏன் இப்படி நொண்டி நடக்கிறாய்? காலை யாராவது பிடித்து விட்டார்களா? போதும் ஐயா, உமது ஆலோசனையை கேட்டவர்கள் யாராவது உருப்பிட்டு இருக்கிறார்களா? கேட்காதவர்கள் மட்டும் என்ன உருப்பட்டு விட்டார்கள். ஆனால் நீ இப்படி நடப்பதும் ஒரு அழகாகத்தான் இருக்கிறது. உமக்கு வேடிக்கையாக இருக்கிறது. முதலை உருவெடுத்து சங்கரனை பிடிக்க போக அந்த பொல்லாத கங்கை தடியால் அடித்து என் காலை ஒடித்து விட்டார். அப்பப்பா, என்ன வலி வலிக்கிறது தெரியுமா? எனக்கு எப்படி அப்பா தெரியும்? கரும்பு தின்றவனுக்குத்தானே அதன் ருசி தெரியும். போகட்டும், இவ்வளவு கஷ்டப்பட்டதற்கு அந்த ஈஸ்வர பட்டமாவது கிடைத்ததல்லவா? எங்கே கிடைத்தது நாரதரே? கர்மம். போயும் உனக்கு யோசனை சொல்லிக் கொடுக்க வந்தேனே, எல்லாம் வீண். நாரதரே, கடைசியாக ஒரு முறை முயன்று பார்த்து விடுகிறேன். எனக்காக ஏதாவது ஒரு வழி சொல்லும். ஆமா, எனக்கு வேறு வேலையே இல்லை. உனக்கு நான் கஷ்டப்பட்டு யோசனை சொல்லிக் கொடுக்க வேண்டியது, நீ அதை கேட்டுக்கொண்டு போய் ஏமாந்து திரும்ப வேண்டியது. கடைசியில் எனக்குத்தான் அவமானம். இனிமேல் நான் இதில் தலையிட மாட்டேன். கோபிக்காதே சடிதேவா, என்ன இருந்தாலும் முன்னே விட்டு கொடுக்க முடியுமா? கூட்டணி அமைத்திருக்கிறோமே. சரி, ஒரு யோசனை. என்ன? இப்பொழுது கங்கா கௌரி திருமணம் நடக்கப் போகிறது. நீ உடனே புரோகிதர் வேஷத்தில் புறப்படு. நான் புரோகிதர், நீர்? நான் உனக்கு சிஷ்யன். புறப்படும். என் தலையெழுத்து எனக்கு இப்படி ஒரு குரு. நிறுத்து நிறுத்து. இந்த ஜாதி கட்ட கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். என்னையா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? சம்மதிச்சுதான் போய் ஆகணும். சாமானியப்பட்டவா கல்யாணம் நினைச்சிருக்கா? இது கங்கா கௌரி கல்யாணம். யாரையா நீ? ஏதோ பூலகத்துக்கு வந்துட்ட தேவதை மாதிரி நச்சுட்டு பேசுறீ. மரியாதையா வெளியே போயிடும். இல்ல என்ன உங்க கதி என்ன ஆகும் தெரியுமா? உமக்கு என்ன கதி வர்றது பாரம். ஐயோ ஐயோ, முடியலையே, என்ன பண்றது? ஐயோ, உசுறு போறதே, தாங்க முடியலையே, என்னென்னமோ பண்றதே. மகானுபாவா, என்ன மன்னிச்சுடப்பா. ஓ இஷ்டப்படியே ஆகட்டும். அப்படி வா வழிச்சேன்னு. அப்பாடி புரட்சேண்டாப்பா. ஐயா பிரம்மச்சாரி, உங்க திருமணத்தை நாங்களே முடிச்சு வச்சு விடுறோம். கேட்கிற தட்சிணை கொடுப்பேளோ? ஆஹா, அப்படியே தருகிறேன். குருவே, அவர் வாயாலேயே சொல்லிவிட்டார், இனிமே தர மாட்டார். வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் ஏமாத்துற கூட்டத்தை சேர்ந்தவர் இல்ல அவர். நம்ம கூட்டணிக்கு வெற்றிதான். ஆரம்பிங்க. திருமாங்கல்ய தாரணம் ஆகட்டும். மாங்கல்ய
சுபகே பஞ்சேவ சரதாம் சதம். சுவாமி, தக்க சமயத்தில் வந்து எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தீர்கள். மிக்க நன்றி. தங்களுக்கு சேர வேண்டிய தட்சணை என்னவென்று கேளுங்க கேளுங்க. பதவி கிடைக்க போறது. இதுக்காக தானே நம்ம கூட்டணி அமைச்சு இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். உம்மால தானே அவ ஒண்ணு சேர்ந்ததே. புரோகித சுவாமிகளே, பெரியவர்கள் பெரிய நோக்கத்துடன் தான் நடந்து கொள்வார்கள். பெரிய விஷயங்களை தான் கேட்பார்கள். அதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன். தங்களுக்கு வேண்டியதை தாராளமாக கேளுங்கள். எனக்கு வேண்டியது ஈஸ்வர பட்டம். வெறும் ஈஸ்வர பட்டமா அல்லது சனீஸ்வர பட்டமே கொடுக்கட்டுமா? தங்கள் சித்தம் என் பாக்கியம். சனி பகவானே, இன்று முதல் நீர் சனீஸ்வரன் என்றே அழைக்கப்படுவீர். ஐயோ, சனீஸ்வரனா? சனி சனி. ஆஹா, பரமேஸ்வரன் வாயாலேயே எனக்கு ஈஸ்வர பட்டம். தன்யனானேன் சுவாமி. சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. விஸ்வேஸ்வரா, இந்த நாடகத்தை ஆரம்பித்த என்னை ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்திக் கொண்டு உலக நன்மைக்கே வழி செய்து விட்டாய். உன் கருணையே கருணை. ஆனால் நாரதரே, இந்த நாடகத்தில் நானும் கௌரி தேவியும் பட்ட பாடு. கங்கா, நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதும் நன்மையாயிற்று அல்லவா? தாய்மார்களே, உங்களுடைய இந்த சண்டையும் நட்பும் உலகத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் சிறந்த அறிவுரையாக விளங்கட்டும். எம்பெருமானே, ஓங்கார ஸ்வரூபியாகிய உண்மை இன்னாரென்று அறியாமல் சிறு பிள்ளையாக எண்ணி போதிய மரியாதை காட்டாத நடந்து கொண்டு விட்டேன். என்னை பெற்ற பராசக்தியை நான் பெற்ற மகளாக எண்ணி எவ்வளவோ சிறுமையாக நடத்திவிட்டேன். நான் செய்துவிட்ட இந்த மாபெரும் அபச்சாரங்களுக்கு மன்னிப்பு உண்டா பிரபு? பக்தர், நீர் செய்ததெல்லாம் எமக்கு மிகவும் விருப்பமான உபச்சாரங்களே என்று வேறில்லை. நீர் என்றும் எமக்கு இனியவர். மகாதேவா, விஸ்வேஸ்வரனான நீர் விசாலாட்சியான கௌரி தேவியும் பதித பாவனையான கங்கா தேவியும் உடனிருப்ப இந்த காசி கஷேத்திரத்தில் கோயில் கொண்டு பக்தர்களை அனுகிரகித்து இந்த தலத்தை பூகைலாசமாக்க வேண்டும். உங்கள் திருவடிகளால் தூய்மை பெற்ற இத்தலம் பக்த கோடிகளின் புண்ணிய கஷேத்திரங்களில் தலை சிறந்ததாக விளங்க வேண்டும் பிரபு. சரி, அப்படியே ஆகட்டும். இந்த கஷேத்திரத்தில் வணங்குபவர்களுக்கு நவக்கிரக பீடையே இல்லாதிருக்கட்டும். சனீஸ்வரா, உனது சக்தி எங்களையே படாரபாடு படுத்தி வைத்து விட்டது. சாதாரண மக்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் உனது வேகத்தை குறைக்கவேதான் யாம் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினோம். கங்கையினால் பழுதுபட்ட உனது கால் இனி குணமாக என்றென்றும் ஊனமாகவே இருக்கும். வேகம் குறைந்து இனி மந்தன் என்றும் அழைக்கப்படுவார். மற்றும் ஒரு விதிவிலக்கு, அடியார்களிடம் நீ உன் சக்தியை காட்டும் பொழுது கொடூரம் குறைந்து மிக மிக மிருதுவாகவே நடந்து கொள்ள கடவா. தங்கள் ஆக்ஞை பிரபு. உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். ஹர நம பார்வதி பதையே. பரமேஸ்வரால் இப்படி திருவாய் மலம் தருளினதை பக்கத்துல இருந்து கேட்டேனோ இல்லையோ, எடுத்துட்டேன் சிப்ளா கட்டையை. ஜென்ம ஜென்மமா விடாம அவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வந்து இப்போ உங்க முன்னாடியும் கதை பண்ணிட்டு இருக்கேன். இந்த புண்ணிய சரித்திரத்தை பக்தி சிரத்தையோடு பார்த்தவா, கேட்டவா, ஏற்பாடு பண்ணினவா, அதிலே பங்கு கொண்டவா எல்லாரும் அந்த விஸ்வேஸ்வரன் அனுகிரகத்தாலே நவக்கிரக பீடையே இல்லாம மகா சௌக்கியமா இருப்பான்னு பெரியவா சொல்லி பூர்த்தி பண்ணி வச்சாள். ஹர நம பார்வதி பதையே.